ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு another வீடியோ. ரீசெண்டாக நிறைய பேர் வந்துட்டு அந்த பட்டி மாஸ்டர் அப்டேட் எப்போ பண்ணுவாங்க, பட்டி மாஸ்டர் அப்டேட் இருக்குதா இல்லையா, அதை ரிமூவ் பண்ண போகிறாங்களா, அந்த மாதிரி எக்கச்சக்க கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பட்டி மாஸ்டரில் வந்து நம்ம கேமுக்குள்ளே அப்டேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, பட்டி மாஸ்டர் வந்து இருக்குமா இருக்காதா, அந்த மாதிரி அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இது கூடவே நம்ம கேமுக்குள்ளே அடுத்தடுத்து வரப்போகிற முக்கியமான ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்ம கேமுக்குள்ளே இந்த OB48 அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா IPL கொலாபரேஷன் வரப்போகிறது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லையா, அதை பற்றின ஒரு ஹிண்ட் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபீஷியலாகவே. இந்தியா அஃபீஷியல் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. கிரிக்கெட் கிரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் டான்ஸ் ஆடுற மாதிரி, அதாவது நீங்கள் பூய் ஆடுறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஒரு தீமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமே நம்ம கேமுக்குள்ளே IPL கொலாபரேஷன் வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதில் வந்து ஒரு சின்ன திருத்தம், IPL கொலாபரேஷன் கிடையாது, BPL கொலாபரேஷனாக மாற்றி தான் வந்து கேமுக்குள்ளே வரும். ஐ திங்க் அந்த பூயா பாஸ் ப்ரீமியர் லீக் அப்படின்ற ஒரு நேமில் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேம் ஃபைல் இருக்கக்கூடிய அந்த கேப்பு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா IPLக்கு பதிலாக BPL அப்படின்ற ஒரு நேமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த ஆரஞ்சு கேப்பு, பர்பிள் கேப்பு, அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிலு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜடேஜா ப்ளஸ் பாண்டியா 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு எமௌண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்குது மக்களே இந்த கொலாவை பேஸ் பண்ணி. மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, அதை நான் ஒரு சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பட் நம்ம கேமுக்குள்ளே சீக்கிரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் வந்து ஆரம்பிக்க போகுது, ஓகேவா? ஓகே. அண்ட் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிட் நைட் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்து வரப்போகுது இல்லையா, அதை பேஸ் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு எப்படி சொல்கிறது ஸ்கைவிங் ஸ்கின் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து வரப்போகுதுங்க. இது வந்து இது வரைக்கும் வந்ததை விட கொஞ்சம் புதுசாக வந்து பண்ணியிருக்கிறானுங்க. ஃப்ளைட்டுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி வந்து பறந்துட்டுருப்பீங்க, அப்புறம் கீழே போனதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்ஷனில் வந்து போவான். இதே மாதிரியே ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹனுமார் தீமில் வந்து பேஸ் பண்ணி வந்துருந்துச்சு, கரெக்டாக? அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டாவது ஒரு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த சூப்பர்மேன் தீமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கானுங்க. பேக் சைடில் அந்த பறக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி வந்து இருக்கும், ஓகேங்களா? இது கூடவே இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபிஷ் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபேர்வெல் ஈவெண்ட்டில் வரும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா நெக்ஸ்ட் இது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, இந்த ஃபிஷ் ஸ்கின் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் ஈவெண்ட் மூலயமா வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தனியாக ஒரு பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜுக்குள்ளே நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் கொடுக்க போகிற எல்லா ஃப்ரீ ரிவார்ட்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரம்ஜான் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஆல்ரெடி நிறைய சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட் போயிட்டு இருக்குது, என்னென்னமோ ஈவெண்ட்லாம் வருது மக்களே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஒரு புது விதமான ஒரு ஈவெண்ட்டு. கிரியேட் குரூப்பு, ஜான் குரூப்னு இருக்குது. இதுக்குள்ளே போனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது லெவலப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீக்லி பாஸ் அந்த மாதிரி அந்த தீமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் குரூப்லேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம், குரூப்பில் ஜாயின்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு ரிவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க மக்களே. இது வந்து ஒரு புது கான்செப்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரம்ஜான் ஈவெண்ட்டு போயிட்டுருக்க எல்லா சர்வர்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்துருச்சு. நம்ம சர்வரில் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்றதுனால நமக்கு மேபி தனியாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்லாம் வந்து வரும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் காட்டுறேன் இருப்பாங்களா, இங்கே பாருங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டு. இந்த ஃப்ரீ ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டோக்கன் மாதிரி கொடுப்பானுங்க, ஓகேங்களா? அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து பை பண்ணி வாங்கணும். அப்படி வாங்குறவங்களில் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க இல்லையா 50 பேர், அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பானுங்க உங்கள் டீமு, அதுக்கப்புறம் பர்சனல் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டு உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம், ஓகேங்களா? நம்ம இந்தியன் சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோஹித் சர்மா எமௌண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எமௌண்ட்லாம் அங்கே வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கானுங்க. இது நமக்கு கொடுத்தா கூட கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். இந்தியன் பிளேயர்ஸ் எமௌண்ட்டை இந்தியன்ஸுக்கு கொடுக்காம இவங்க வேறு எங்கெங்கேயெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க மக்களே. அதான் வந்து கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. எனிவேஸ் இது வந்து அங்கேயும் எல்லாருக்கும் ஃப்ரீ கிடையாது. அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வாங்குறவங்களில் ஃபஸ்ட்டு 50 பேருக்கு மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரம்ஜான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஈவெண்ட் இறக்கியிருக்கானுங்க. பார்ப்போம் நமக்கு வந்து இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்ருக்குள்ளே போயிடுவோம். பட்டி மாஸ்டர் அப்டேட்டை பற்றி இப்போ ரீசெண்டாக எக்கச்சக்க பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளாக ஆச்சுங்க பட்டி மாஸ்டரில் வந்து அப்டேட் பண்ணி, கரெக்டாக? ஸோ ஸ்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் தான் இருக்கானுங்க. நமக்கு எப்படி இந்த அளவுக்கு பண்ணாமல் இருக்கானுங்களோ அதே மாதிரியே நார்த் அமெரிக்கா சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, ஓகேங்களா? இருந்துச்சு இல்லை இருக்குது. அங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அப்டேட் பண்ணாமல் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு
பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஆட் பண்ணிக்கிறானுங்க. இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா சர்வர். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பார்க்குறீங்க இல்லையா, ஆக்சுவலாக நார்த் அமெரிக்கா சர்வர் இது. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆட் பண்ணாமல் வந்து ஆட் பண்ணிட்டுருக்கானுங்க. ஸோ இப்போ தான் ஒவ்வொரு சர்வராக வந்து வந்துட்டுருக்கானுங்க போல் பட்டி மாட்டுக்குன்னு எடுத்துகிட்டு. நமக்கு பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேர் ரிமூவ் ஆகுமா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ரிமூவ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. மேபி இருந்தாலும் இந்த அப்டேட்டில் ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே இருந்த அந்த ஃப்ரீ பட்டி மார்ட் டோக்கன் ஈவெண்ட்டை வேறு இப்போ ரிமூவ் பண்ணிட்டானுங்க இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி இது வந்து ஒரு புது ஈவெண்ட் வரத்துக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணியிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் சைட்லேருந்து நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் டைம் அப்டேட் பண்ணப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டி மார்ட் டோக்கன் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் வந்துச்சு. அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டி மார்ட் ஸ்டோர்லேயே அப்டேட் பண்ணாங்க இல்லையா. அதனால் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த அப்டேட் மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டாக வந்து வரும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தீங்க. எனக்கு கிடைச்ச அந்த நியூஸ் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து லீக்காக கிடைச்சிருந்துச்சு. மற்றபடி கன்ஃபார்மாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. இதை பற்றின ஒரு மூச்சு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க வந்து இல்லை. கேம் ஃபைல்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பெருசாக ஆட் ஆகலை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டி மார்ட் டோக்கன் ஒன்று இருக்கிறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறந்துட்டாங்க போல். எஃப்எஃப் டோக்கனில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓபி மாற்றுறப்போ சேஞ்ச் பண்ணுறானுங்க. பட் இந்த பட்டி மார்ட் டோக்கனை கண்டுக்கவே மாட்டுறானுங்க மக்களே. பட் வீல் சி இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வருக்காக வந்து இந்த அப்டேட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி நமக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் எப்போன்றதை மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சீக்கிரம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி பட்டி மார்ட் அப்டேட்டை பற்றி வேறு எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் வந்து கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. ஓகே இருந்துச்சு. அதனால் அந்த ஈவெண்ட் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வருது அப்படின்னா அப்போ தான் நமக்கு இன்றைக்கி தெரிய வரும். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணுவாங்க. மற்றபடி இது இந்த டேட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக இதுதான் சொல்ல முடியாது. ஓகேங்களா, அந்த ஈவெண்ட் எப்போ வேணாலும் வரும். ஸோ அதை பற்றி எனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா. ஸோ எனிவேஸ் மற்ற அப்டேட்ஸ் அதை நம்ம வந்து அடுத்தடுத்த டேஸில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட் யாரெல்லாம் வந்து பட்டி மாஸ்டருக்காக வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை. டேக் கேர். ஹாவ் அ நைஸ் டே.